எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு என்னன்னா, டிசம்பர் 21 உலகம் முடிந்து விடுகிறது என்று சொல்லிதான் இன்றைக்கு பேச்சு. மைன்ஸ் கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல நாட்களே இல்லையாம். ஆகையால் அதுல நடந்த சம்பவங்கள் இருக்கிற சம்பவங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது உலகம் முடிந்து விடும் என்று சொல்லி பல இடங்களிலே ஜனங்களுக்கு பீதியும், பலர் ஆயத்தத்தில் இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி பண்ணியிருக்கிறாங்களாம். அதில் யார் யாரெல்லாம் ஏறி போகிறாங்களோ அவங்க ஒண்டி காப்பாற்றப்படுவாங்க, மற்ற ஜனங்கள்லாம் கைவிடப்படுவாங்கன்னு சொல்லி பலவிதமான போதனைகளால் நிரப்பப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பது மிக முக்கியம். Hallelujah. There's a speculation going on all over the world that the world is going to come to an end. According to Mayans calendar, according to that their codings, they are believing that the world is going to come to end next month 21st, December 21st. But I'll tell you, Jesus is very clearly telling about the end of the world. Hallelujah. Who can tell the end of the world? யார் உலகத்தின் முடிவை பற்றி சொல்ல முடியும்? Who can tell it? உலகத்தை படைத்தவருக்குத்தான் உலகம் முடியும் எப்பொழுது என்று தெரியும். உலகத்தை படைத்தது யார்? தேவனாகிய கர்த்தர். அவரை அன்று உலகம் எப்பொழுது முடியும் என்று யாருமே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அந்த நாளையோ அந்த நாளிகையோ யாருமே குறிக்க முடியாது. ஆகையால் உலக முடிவு ஒரு மனிதன் எனக்கு நான் இதை அறிவேன் என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. யாருன்னா ஒரு பெரிய தலை சிறந்த ஊழியக்கார், அவர் அப்படியே பேசினா வானத்திலிருந்து நெருப்பு இறங்கும், ஏராளமான அற்புதத்தை செய்யற ஊழியக்கார் இன்னைக்கு வந்து இந்த நாள்ல உலகம் முடியுது, எனக்கு இயேசு வந்து சொன்னார், ஆவியானவர் வந்து சொன்னார்னா அதை யாரும் நம்ம நம்ப கூடாது. அல்லேலூயா. தேவ தூதனே வந்து டைரக்டா தரிசனமாகி இந்த நாளையும் இந்த காலமையும் கொடுத்து இந்த நாள்ல உலகம் முடியுதுன்னு சொன்னா அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்னா இயேசு சொல்றாரு, தேவ தூதர்களும் அறியார், மனுஷகுமாரனும் அறியார், பிதா ஒருவரே அதை அறிவார். Jesus is plainly telling no one can ever predict the end of the world, not even the angels of God and not even the Son of God, but only the Father knows the time and the end of the world. Only the Father knows it. Hallelujah. Hallelujah. So let us not be deceived in this world. Satan's main tool is deception. 3 வாரமா நான் அதையே தான் பேசின்னு வரேன். Deception, deception, deception. Hallelujah. Bible is very clear in the last days what is going to happen. In the book of Saint Mark, chapter 13, verse 4. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இப்போ இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகளெல்லாம் நிறைவேறும் காலங்களுக்கு அடையாளம் என்ன? இவைகளெல்லாம் நிறைவேறும் காலங்களுக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். ஆண்டவர்கிட்ட சீஷருங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே உலகம் எப்பொழுது முடியும், இதெல்லாம் எப்பொழுது நிறைவேறும், அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். Disciples are very clear in asking Jesus Christ, Lord, when there is going to be an end and what are the signs is going to be for the end of the age? என்ன அடையாளம் என்று சொல்லும். அதுக்கு இயேசு முதல் அடையாளத்தை என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதல் அடையாளம், ஆண்டவருடைய வருகைக்கு முதல் அடையாளம் என்னவென்றால் வஞ்சகம். The first sign for the coming of the Lord will be a deception. Bible says deception. In verse 4 it says, tell us when shall this signs is going to be? What shall be the sign when all these things shall be fulfilled? And Jesus answered and said unto them again, saying, take heed lest any man deceives you. ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை ஒருவனும் வஞ்சியாதபடிக்கு. பாருங்க, ஆத்துமான்ற விஷயத்துல
நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா, நம்ம ஆத்மாவை நம்ம தான் பாதுகாக்கிறது நம்மளுடைய ஒரு கடமையா இருக்கிறது. நம்மளுடைய ஒரு கடமையா இருக்கிறது. நம்ம ஆத்மாக்கு நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். நான் ஒருவருடைய ஆத்மாவை காப்பாற்ற முடியாது, ஒருவன் என்னுடைய ஆத்மாவை காப்பாற்ற முடியாது. ஆத்மா என்பது மாத்திரம் தனிப்பட்ட வாழ்க்கை. Hallelujah. Self. You are going to give account for yourself. Nor pastor or a preacher or a prophet or your neighbor or your wife or your children, nobody is going to give account for your soul. Your soul is accountable by yourself. Amen. அதனால வேற யாரையோ சந்தோஷப்படுத்த போய் நம்ம நரகத்துக்கு போயிட முடியாது. இந்த விஷயத்துல மாத்திரம் நான் எதுல? ரட்சிப்புல மாத்திரம், வேற எதுலயும் கிடையாது. ரட்சிப்புல மாத்திரம் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் பிறரை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும். என் கண்ணு நல்லா தெரிஞ்சாதான் பிறருக்கு வழிகாட்ட முடியும். குருடனுக்கு வழிகாட்ட முடியாதுன்னா ரட்சிக்கப்படாதவன் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த முடியாது. அதான் இன்னைக்கு ப்ராப்ளம். ஒருத்தருக்குள்ள ரட்சிப்பின்ற அஷூரன்ஸே இல்லாத பிரசங்கம் பண்ணும் போது ஜனங்க ரட்சிப்பின் அஷூரன்ஸ் இல்லாதே வீட்டுக்கு போவாங்க. A saved man can preach a gospel of salvation. If he is not assured of his salvation, or he is not sure about his future, where he is going to be and where his destiny is going to be, he cannot preach the gospel. And if he at all he preaches, there won't be any conviction. Hallelujah. ஒரு நாள் ஒரு பிசாசு ஈசி சேர்ல உட்காந்து நின்றுச்சான். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், மறந்துட்டீங்களா நான் தெரியல. அப்படி ஃபேன் ஒருத்தர் விசிறின்னு உட்காந்து நின்றுச்சான் பிசாசு, இந்த கையில சிகரெட் வச்சுன்னு. குட்டி பிசாசுங்கெல்லாம் ஜோரா ஓடி வந்துச்சான், தலைவரே தலைவரே தலைவரேன்னு. என்னடான்னு கேட்டானா பிசாஸ். அப்ப சொல்லிச்சான், அங்க ஒரு இடத்துல மீட்டிங் நடத்தின்னுக்கிறாங்க, ஜனங்கள்லாம் ஏசப்பா கிட்ட போயிட போறாங்க. நீ பார்த்தா இப்படி கொஞ்சம் கூட கவலை இல்லாத உட்காந்து நிற்கிறிய, நம்ம கூட்டத்தை விட்டு எல்லாரும் போயிட்டா ஜனங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னானா. இந்த குட்டி பிசாசுங்கெல்லாம் சொல்லிச்சான். அதுக்கு பெரிய பிசாசு வச்சான், டே அங்க பேசுறவனும் யாழ் தான், வந்து கேட்கறவனும் யாழ் தான், ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத. என்னதுங்க? அங்க பேசுறவனும் யாழ் தான், கேட்கறவனும் யாழ் தான், ஒன்னும் கவலைப்படாது. நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, கடைசி காலத்துல டிசெப்ஷன் வரும்போது அநேகர் இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்களாம். முதல் டிசெப்ஷனை பற்றி படிக்கும் போது வார்த்தை வாசிங்க, 4:5-6 வசனம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஹல்லேலூயா. இவங்க யாரு? உங்களுக்கு என்ன புரியுது இது வாஸ்தா? அநேகர் வந்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க அப்படின்னு தானே? அது தப்பு, அதை மாத்திக்கங்க, அது தப்பு. இது எழுதிய காலத்துல யாருன்னா ஒருத்தர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ கிறிஸ்துன்னு சொன்னாவே அது ஒரு பெரிய குற்றம் யூத கலாச்சாரம் பிரகாரம். ஆமென். In those days it doesn't mean that somebody is coming and telling that he is Christ. He is not proclaiming himself as Christ. It's not like that. The man who comes and he will tell that Jesus is Christ. Christ என்றால் அனுப்பப்பட்ட மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். கிறிஸ்து என்றால் இயேசுவை அக்காலத்திலே கிறிஸ்துவாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை கிறிஸ்துவாய் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுதலித்து விட்டார்கள். ஆனா கடைசி நாட்கள்ல இந்த சீஷர்களை பிடிக்கிறதுக்காக என்ன சொல்வாங்க ஜனங்க வந்து, நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து தான் சொல்லுவாங்களாம். ஆமென். அப்படி வந்து உங்களை வஞ்சிப்பார்களாம். இயேசுவை கிறிஸ்து என்று அறிவித்து உன்னை வஞ்சிப்பார்கள். நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் என்னை விசுவாசிக்காத ஜனங்கள் விசுவாசியை போல நடிக்கிறார்கள். ஆமென். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடையாளம் வாசிங்க, 20ஆம் வசனம், 13-20. கர்த்தர்
அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களிடம் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருந்தார். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் எவனாகிட்டோன்றார். அப்படியே தான் சொல்றாரு ஆண்டவர், அங்க மரியாதை கூட கொடுக்கல. எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். யார் வந்து கிறிஸ்து அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறாருன்னு ரோட்ல போற பாவியா சொல்லுவா? ரோட்ல தப்பு பண்ணின்னு போறவனா சொல்லுவா? குடிகாரனா சொல்லுவா? யார் சொல்லுவார்கள்? Who is going to proclaim Jesus is here, Jesus is there? ஊழியம் செய்றவங்க தான். The men of God. The men of God is going to proclaim, I saw Jesus is here. I just went inside the room. I spoke to Jesus and came. He is there, you come and see. Jesus is there, you come and see. இயேசு இங்கே இருக்கிறார், இப்பதான் அந்த மூலையில் இருக்கிறார், வாங்க யாருன்னா வந்து பாருங்கன்னு கூடுவாங்க. இன்னொரு முறை படிங்க சிஸ்டர். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். சொல்றவங்க கம்மியான ஆள் இல்ல. தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்காதபடிக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். They are not ordinary people. They are obtained special power from Satan. They will move mighty miracles. Even from heaven it will acknowledge. Bible says like this. For false Christ and false prophets shall rise and shall shew great signs and wonders to seduce, if it is where possible, even the very elect of God. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கூட அந்த நேரத்தில் வஞ்சிக்கப்பட வாய்ப்பு உண்டு என்று வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாய் சொல்லி இருக்கிறார் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே. வெறும் அற்புதத்தை பார்க்காதீங்க, அதுக்குள்ள சத்தியமும் இருக்கா, அதுக்குள்ள இயேசுவும் இருக்கிறாரா, அவங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இருக்கிறதா, பரலோக ராஜ்யத்துக்கும் ரட்சிப்புக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா? இதெல்லாம் பார்க்காத ஆடுங்க போற மாதிரி அப்படியே போய் 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 தலையை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க ரத்த பள்ளி உங்க தலைமையில தானே தவிர இயேசுவை நீங்க போய் ஆண்டவரை எனக்கு தெரியாதுன்னெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எதுவுமே மறிக்கல, எல்லாமே சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. Bible says that they will deceive, false Christs and false prophets will rise. They will do mighty miracles to seduce people. பெரிய அற்புதங்களை செய்வார்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறதற்காக. இது முதல் அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அடையாளம் எல்லாம் கடைசி காலத்துல வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? What we have to do. நான் வருகையை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நம்ம வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் அதே பேச விரும்பல, நான் வேற ஒன்று பேச போறேன். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய இருக்குங்க, வருகையை பற்றி பேச டைம் இல்லை, நிறைய இருக்கும். இந்த கடைசி காலத்துல என்ன ஆகும் சபைக்குள்ளன்னு சொன்னா 13ஆம் அதிகாரம், அதே 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிங்க, 12ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாராம். என்ன அழகா சொல்லிக்கிது பாருங்க. கடைசி காலத்துல எப்பேற்பட்ட ஒரு இருதயமா மாறிடும்னா விசுவாசிங்களுக்கு உபத்திரவத்தின் நாட்கள்ல தகப்பனை பிள்ளை காட்டி கொடுக்கிற காலம் வரமா, பிள்ளைய தகப்பன் காட்டி கொடுக்கிற காலம் வரமா, சகோதரன் காட்டி கொடுக்கிற காலம் வரமா? இப்பவே வந்துட்டு இருக்கு. ஆமென். இப்ப விசுவாசிங்களை கெட்டதா பேசுறதுல என்ன ஆச்சரியம்? தேவனுடைய காரியம் நிறைவேறினதுன்னு அர்த்தம்.
ஹல்லேலூயா. நம்ம எப்போ இன்னொருத்தரை பற்றி போய் சாட்சி கொடுக்கிறோமோ கர்த்தர் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன்மேல் வந்தவுடன் நீங்கள் எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் என்னை குறித்து சாட்சியா இருப்பீர்கள். When the Holy Spirit comes upon you, you will be my witnesses unto Jerusalem, Judea, and in Samaria, and uttermost part of the world. So the character of God's people is, once you filled with the power of God, you will always go and testify Jesus. You have nothing in your life. Brother, தெரியுமா விஷயம்? அந்த அம்மாது அவங்க எப்படியா தெரியுமா பிரதர்? அவரது விஷயம் அது அப்படியா. எப்போ இந்த மாதிரி எல்லாம் கொண்டாடுறாங்களோ ப்ராடக்ட்டு, உள்ள பிசாஸ் வேலை செய்கிறான்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய பிரதர் சிஸ்டர்னா கட்டும், அதை பற்றி கவலையே இல்லை. உள்ள இருக்கிற ப்ராடக்ட் என்ன? தைரியமாக சொல்லுங்க. பைபிள்ல தானே சொல்கிறேன், குமுத புக்கில் இருந்தால் படிச்சு சொல்கிறேன், ராணி புக்கில் இருந்தா சொல்கிறேன், டைம்ஸ் மேகசினா, பைபிள். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, காட்டி கொடுப்பார்கள். வாசிங்க. பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி, பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும், என் நாமத்தின் நிமித்தமா எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தமாய் யாரால பகைக்கப்படுவீர்கள்? எல்லாராலும், சிலரால இல்ல. பைபிள் ஒரு மாதிரி எல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணின்னு போறது பைபிள்ல கிடையவே கிடையாது. என்னாலே நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், கவலைப்படாதீங்க, ஏசப்பா நம்மோடு கூட இருப்பார். நீ இயேசுக்காக வாழும் போது, நீ சுவிசேஷத்தை சொல்லும் போது, நீ சத்தியத்துக்காக ஜீவிக்கும் போது, உன்னை நீயே வெறுத்து கர்த்தரை நீ வெளிப்படுத்தும் போது உலகம் உன்னை பகைக்கும். ஹல்லேலூயா. நீ உலகத்தானா இருந்தால் உலகம் உன்னை சிநேகிக்கும். நீ உலகத்தானா இராதபடியால் உலகம் உன்னை பகைக்கிறது. ஏனெனில் அது உன்னை பகைக்கிறதுக்கு முன்பதாகவே என்னை பகைத்திருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு பரிதாபமா வரக்கூடாது. என்ன யார் பார் என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. யார் பார் அப்படி பண்ணுவாங்க, ஆனா இயேசு உன்னை நேசிக்கிறார். Jesus loves you. ஹல்லேலூயா. கடைசி காலத்துல அன்பு குன்றி போகும். பைபிள் பிரகாரம் நீங்க பார்க்கும்போது you are in right track. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் வேதாகமம் சொல்லுகிறது, வாசிங்க. இந்த கடைசி காலத்துல பிசாசு என்ன செய்வான்? எப்பேற்பட்ட விசுவாசிகளை எழுப்புவான் கடைசி காலத்துலனா? 2 தீமோத்தி 3 அதிகாரம் 1-9 Book of 2 Timothy chapter 3 verse 1-9. ஒன்னாம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 தீமோத்தி 3 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. மேலும் தெசலோனிக்கேயரான தீமோத்தி, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. மயோன் கேலண்டர் எல்லாம் பார்க்காதீங்க. பைபிள் இயேசு என்ன சொல்லுகிறார் அதான் நடக்க போகுது. ஹல்லேலூயா. In the last days what's going to happen? வாசிங்க சிஸ்டர். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். கொடிய காலம்னா என்ன கொடியதுன்னு கர்த்தர் கண்ணுக்கு எது கொடியது தெரியுமா? மனுஷர்கள் தற்பிரியராகவும், பணப்பிரியராகவும், வீம்புக்காரரும், அகந்தையுள்ளவர்களாயும், ஆங்காரம் உள்ளவர்களும், தூஷிக்கிறவர்களும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களும், நன்றி இல்லாத ஜனங்களும், பரிசுத்தம் இல்லாதவர்களும், சுபாவ அன்பு இல்லாதவர்களும், இணங்காதவர்களும், அவதூறு செய்கிறவர்களும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களும், கொடுமை உள்ளவர்களும், நல்லோர்களை பகைக்கிறவர்களும், துரோகிகளும், துணிகரம் உள்ளவர்களும், இருமாப்புள்ளவர்களும், தேவ பிரியமில்லாமல் சுகபோக பிரியமும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. கடைசியில் எப்படி இருப்பாங்களா?
தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இதான் அட்டவணை. ஆசிட் டெஸ்ட்னுவாங்க. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நம்ம ஊர்ல ஆசிட் டெஸ்ட் பண்றதுக்கு லிட்மஸ் பேப்பர் கொடுப்பாங்க. அதை விட்டு அதுல அந்த பேப்பரை இப்படி பண்ணி பார்த்தோன்னே அது கலர் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆசிட் கண்டுபிடிச்சிடலாம், பேஸா ஆசிடான். அல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் வாழ்க்கையில நமக்கு சில டெஸ்ட் வச்சிருக்கிறாரு. அதுல போய் நம்ம வரும்போது ஸ்கேன் ஆயிட்டு வர மாதிரி இந்த பாகம்லாம் நம்ம ஒரு ஆளுக்குள்ள பார்க்கும் போது பைபிள் சொல்லுது, அவன்கிட்ட சண்டை போடாத, விட்டு விலகு. Amen. It means Bible says save yourself. உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளையா. கடைசி காலத்துல உன்னை நீ காப்பாற்றிக் கொள். பணப்பிரிய, சுபாவ அன்பு இல்லாதவன், துரோகி, நன்றி கட்டுவான். அதுல இருக்கிற லிஸ்ட் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. அது ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணா டைம் பத்தாது. பைபிள் ஸ்டடி தான் எடுக்கணும். ஆமென். In the list, if you go and read 2 Timothy from verse 3 till 3 from 1 to 9, you will have everything, all the characters of the last days. Holy Spirit is warning, in the last days all these things will come. Amen. Hallelujah. We have to be careful. இயேசு மகிமைப்படலன்னு சொன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வேலையே இல்லை. நம்ம வாழ்க்கையிலலாம் நம்ம வேலை என்னன்னா ஏசப்பாவை மகிமைப்படுத்திருத்தாங்க. அதுக்குன்னா ஒரு பெரிய வேலை எதுவுமே கிடையாது. அதுக்குன்னா ஒரு பெரிய ஊழியம் நமக்கு எதுவே கிடையாது. Hallelujah. Jesus has to be glorified in all our life. இந்த லாஸ்ட் டேஸ்ல நீங்க சில ட்ரையல்ஸ் எல்லாம் காட்டுறங்க. நீங்க பாக்குவீங்க மேடையில. மேடை போட்டு தான் நிறைய பேரை ஏமாத்துவான் பிசாஸ். பர்சனலா ஏமாத்துறதோட. ஆமென். ஸ்டேஜ் போட்டு தான் ஏமாத்தான். Satan will deceive many people in the stage. They will tell, when ஒரு ஆளை கூப்பிட்டு வர வைக்குவாங்க, என்னம்மா ஆச்சு, நானம்மா சொல்லுவாங்க, என்னானே தெரிலையா, எனக்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்புறமா அவர் கை வச்சாரு, ஐயா கை வச்சனே எனக்கு நல்லா ஆயிடுச்சு, பாத்தீங்களா குணமாயிடுச்சு, எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுவோம். யார் கை வச்சிருந்து? ஐயா கை வச்சாரு. ஐயா கை வச்சு என்ன ஆச்சு? சுகமாச்சு. ஐயா கை வச்சு சுகமாகுமா? கர்த்தர் சுகமாக்கினார். இயேசு சுகமாக்கினார். இயேசுவுடைய நாமம் மகிமைப்படலனா அந்த இடத்துல பிசாசு கிரியை செய்யறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கடைசி காலத்துல we have to be careful. ஆமென். ரெண்டாவது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை சொல்றாருங்க, வாசிங்க. தானியேலின் புஸ்தகத்துல நடக்கிற காரியம் இயேசுவின் வருகைக்கு முன்பதாக நடக்கும். In the book of Daniel chapter 9 verse 27 அவர் ஒரு வாசிங்க சிஸ்டர். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, அந்த வாரம் பகுதி சென்ற போது, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவான். புரியுதுங்களா? இந்த பாகம் எங்க இருந்து வந்துக்குதுன்னு இன்னொருத்தர் யாருன்னா பைபிள் எடுத்து தயவுசெய்து லூக்கா மார்க்கின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் இப்ப வாஸ்தமே அதுலயே 14 வாசிங்க. 13-14 chapter 13 verse 14 மார்க். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம். இல்ல சிஸ்டர், மார்க் 13 அதிகாரம் 14 வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லியிருக்கிறானே. இயேசு கோட் பண்றாரு தானியேல. பாழாக்கும் அருவருப்பை குறித்து யார் சொன்னது? தானியேல் சொல்லியிருக்கிறானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை தானியேலுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் காட்டியிருக்கிறார். Is it not wonderful?
Before the first coming of Jesus Christ, before the birth of Jesus Christ, prophet Daniel is prophesying about the second coming of Jesus Christ. Before the birth of Jesus, some 2000 years before the birth of Jesus Christ, Daniel is revealing the second coming of Lord Jesus Christ. Hallelujah. And about that, the Lord himself is quoting that Daniel is already prophesied about the second coming. Hallelujah. தானியேல் எதை குறித்து வாசிக்கிறார்னா மோசம் போக்குறத குறித்து வாசிக்கிறாரு. வாசிங்க சிஸ்டர், இப்போ வாசிங்களா அது தானியேல், புக் ஆஃப் தானியேல் சாப்டர் 9 verse 27. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். ஹalleluya. அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். Amen. In 27 it says like this, and the same confirmed the covenant with many for 1 week, and in the middle of the week he shall cause the sacrifice and obligation to cease from the overspreading of abomination. He shall make it desolate even until the consumption and determined shall be poured upon the desolate. Hallelujah. இந்த வேளையில தமிழ்ல இதை வாசிக்கலாமா இன்னொரு முறை? இது ரொம்ப முக்கியம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். ஹalleluya. ஒரு வாரம், அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுவாங்களாம், ஒரு உடன்படிக்கை. இதான் நடந்து இருக்கிறது இப்போ. அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சு அந்த வாரத்து பாதி நடக்கும் போது பாதியில அந்த அக்ரிமெண்ட் என்ன பண்ணுவாங்களாம், பிரேக் பண்ணிடுவாங்களாம். அந்த டெம்பிள் அதுக்கப்புறம் சாக்ரிஃபைஸ் பலி எல்லாம் நின்றுடுமா. ஹalleluya. இப்போ நான் இது அர்த்தம் சொல்றேன். ஒரு வாரம்னா எத்தனை நாட்கள்? 7. ஒரு வாரம்னா 7 நாட்கள். ஸோ அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான், இஸ்ரவேல் தான் மையம். பாருங்க, 2ஆம் வருகையும் இஸ்ரவேலையும் நீங்க ஒன்னா சேர்க்காத 2ஆம் வருகையை பார்க்கவே முடியாது. ஆமென். 2ஆம் வருகைன்னா ஆண்டவர் கொடுத்த எல்லா விதமான ப்ராஃபஸியும் எங்க பாயிண்ட் அவுட் பண்ணுது? இஸ்ரவேலுக்கு தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஏன்னா நம்ம கண்கள் இஸ்ரவேல் மேல தான் இப்ப இருக்கணும். ஆமென். இப்ப இஸ்ரவேல் சுத்திரம் இருக்கிற நாடுங்க, மொத்த நாடும் இஸ்ரவேலுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கு. ஒருத்தன் கூட ஃப்ரெண்டா கிடையாது. எல்லா நாடுக்கும் என்ன தெரியுமா தேவை? இஸ்ரேல்ல ஒரு பகுதி தேவை கிடையாது. அந்த இடத்துல இஸ்ரேல் என்ற நாடே இருக்கக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஈரான் பிரதமர் என்ன பேசுறார், ஆமன்னிஜா, இந்த உலக பூச்சக்கரத்துல இஸ்ரேல் என்ற நாடே இல்லாத நான் எடுத்துட போறேன்னு சொல்றான். இது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகல. அந்த நாட்கள்ல ஆமான் காலத்திலேயே பூமி மேல யூத குலமே இருக்கக்கூடாதுன்னு அழிக்க பார்த்தாங்க. கொஞ்ச நாளைக்கு 50-60 வருஷத்துக்கு முன்னால பூமி மேல ஹிட்லர் பூமி மேல இஸ்ரேல் மக்களே ஜூயிஷ் பீப்புளை வாழக்கூடாதுன்னு சொல்லி 8 மில்லியன் ஜூயிஷை சாவடிச்சிட்டான். ஆனாலும் கர்த்தர் யூத மக்களை வாழ வச்சு நிற்கிறாரு. யூதருக்கு தனி நாடே கிடையாது. உலகம் எங்கும் செதறி போய் நாடோடிகளா இருந்தார்கள். தேவனுடைய தீர்க்க தரிசனம் பிரகாரம் எல்லா இஸ்ரவேல் மக்களையும் கர்த்தர் ஒன்றிணைத்து அவர்களுக்கு ஒரு மறுபடியுமாக நாடை உருவாக்கி எல்லா தேசத்து மக்களையும் கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களை, அந்த யூத மக்களை அங்க போட்டார்கள். Jewish people were scattered without land all over the world. And Hitler wants to destroy the whole Jewish race. Some thousands of years ago, there was a cruel king called Haman. The cruel man called Haman. He wanted to destroy the whole Jewish community, but God was in control. He put all Jewish community in a promised land back again. That is a sign for the coming of the Lord. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியுமாக அந்த கிளை பூக்கும், மறுபடியுமாக அந்த கிளை வரும். எந்த கிளை? மறுபடியுமாக இஸ்ரவேல் தோன்றும். அது எங்க தான் செதறி இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒரு பாஷையை கொடுத்து ஒரு தேசத்தை உண்டாக்கி ஒரு வலிமையான தேசமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு எல்லா தேசமும் இன்றைக்கு திட்டம் போட்டு இருக்கிறது, எப்படியாவது இந்த இஸ்ரவேலை அழிக்க வேண்டும். இஸ்ரவேல் சுத்திரம் இன்றைக்கு ஜனங்கள் நிற்கிறார்கள். ஒரு பக்கம் இஸ்ரவேல், ஒரு பக்கம் கர்த்தருடைய சபை. சபையில எல்லா அட்டூழியமும் நடக்கும். ஒரு பக்கம் இஸ்ரவேல் சுத்திர அக்கிரமம் நிற்கும். வருகையின் அடையாளம் ஆரம்பமா இருக்கிறதுன்னு அர்த்தம்.
ஹல்லேலூயா. இது ஆரம்பம், இது முடிவல்ல. இன்னும் பல அடையாளங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நேரம் இல்லை. அங்கங்கு பூமி எதிர்ச்சிகள், கடல் அலைகள் பெரியதா எழும்பும். சுனாமியை பார்க்கும் போது ஞாபகம் வரணும், இயேசு அன்னைக்கு அதை பார்த்துட்டு சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பூமி அதிர்ச்சி கடலுக்குள்ளாகி கடல் பொங்கி மனுஷனை அழிக்கிற அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. அன்னைக்கு சொன்னது அப்படி கர்த்தர் அன்னைக்கு பார்த்து இருக்கிறார், இது இப்படித்தான் வரும்னு சொல்லி. ஆமேன். இதை யாரும் சமாதானம் பண்ண முடியாது. பைபிள் சொல்லி இது தீர்க்க தரிசனம், இது நிறைவேறும். இதுதான் ஆரம்பத்தின் முடிவான். ஆமேன். No one can make peace. You try to pray for peace, it will not happen because Jesus has prophesied. We are praying because we have emotions, but Jesus has prophesied it's going to fulfill. Amen. Hallelujah. You can't stop coming of the Lord, it is going to fulfill. We have to be prepared. We have to be prepared. Hallelujah. ஆயத்தப்பட வேண்டும். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த தேசம் சுத்திரும், இஸ்ரேல் சுத்திரும் விரோதிங்க நிற்பாங்க, அந்த இரு விரோதிங்க அழிக்க பார்க்குவாங்க. அப்ப இஸ்ரவேலருக்கும் இந்த அரேபியருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, இது உலக போர் ஆகிற மாதிரி இருக்கு இன்னைக்கு. என்ன பிரச்சனைனா, அந்த எருசலேம் எங்களுக்கு வேணும்னு அரேபியருக்கு கேட்கறாங்க, எங்களுக்கு வேணும்னு இஸ்ரவேல் கேட்கறாங்க, எங்களுக்கு வேணும்னு கிறிஸ்தவங்களும் கேட்கறாங்க. The conflict for Jerusalem will grow. The Islamic people are claiming our generation's great grandfather Abraham born here, we need Jerusalem. And other side, Jewish people are claiming our great grandfather Abraham born here, we need this land. For both of them, one great grandfather Abraham, they want to claim that land. Hallelujah. And on the other side, Christians are claiming by faith, by the blood of Jesus, we are the true race of Abraham. So we are also have a part in Jerusalem. So what now the UNO is planning, they want to make Jerusalem as an international center, that all these people can come and have rights over there. This is also God's will. It's a prophecy. Amen. Hallelujah. This is also prophecy. அப்படி இருக்கிற சூழ்நிலையில என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த சமாதானத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு ஆள் தேவை. We need a broker to break peace. If Americans comes and break peace, Arabs are telling, Iran and Arabs are telling, Americans are pro-Israelites. We can't accept that. They are for America. Hallelujah. American Israel support. If somebody from Arab comes and do peace, Jewish will never accept. They will tell they are Arabs. We can't do that. So somebody is going to be born. He is going to be very powerful. Only he can do peace. Hallelujah. அவனை அரேபியர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், யூதர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். Jewish also will accept him, Arabs also will accept him. He will be very, very highly intellectual, highly powerful in administration. He is capable, he is militarily very powerful. He is more powerful than anybody who was born ever in this earth. Amen? As a human. அவன் வந்து தான் ஒரு சொல்யூஷனை கொண்டு வருவான். அந்த சொல்யூஷனை அந்த பீஸை வந்து அரேப்ஸும் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஜூயிஷ் பீப்புளும் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. உலகத்துல ஒரு பெரிய சமாதானம் வரும். இதுதான் இன்னைக்கு உலகம் போயின்னு இருக்கிற ஒரு போக்கு. அல்லேலூயா. நீங்க எக்கானமி பார்த்தீங்கன்னா, they want global economy. You take one Coca-Cola, you can't say it is British Coca-Cola or American Coca-Cola. Indian will tell you it's Indian Coca-Cola. In Pakistan they'll tell it's a Pakistan Coca-Cola. If you go to Jewish people, they'll tell you it's a Jewish Coca-Cola. Coca-Cola is internationalized. It means it's globalized. Amen. Hallelujah. இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஷன் ஒரு கண்ட்ரில இல்ல,
இந்த கண்ட்ரியில் ஒரு மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டை ரிலீஸ் பண்ணால் அதே கண்ட்ரியில் இருக்கிற ஜீன்ஸ் பேண்ட்டை நாளைக்கு மெட்ராஸில் ரிலீஸ் பண்ணுறான். கேட்டால் அவன் அங்கேருந்து இங்கே பார்த்துடுறான். இட்ஸ் குளோபலைஸ்ட். ஆமென். ஸோ எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு பீப்புள் ஆர் ஹேவிங் எனி பார்ட் ஆஃப் கல்ச்சர் டுடே. சைனாவில் போயிட்டு சவுத் இந்தியன் ஃபுட் சாப்பிடலாம், சவுத் இந்தியாவில் போய் சைனீஸ் டிஷ் சாப்பிடலாம். பிகாஸ் இட்ஸ் குளோபலைஸ்ட். How did this globalized has come? One said, Daniel is telling, when Jesus comes, before his coming, knowledge will increase. Knowledge will increase. Hallelujah. அறிவு பெருகும். 200 வருஷத்துக்கு முன்னால நீங்க கனெக்ட் போட்டீங்கன்னா எந்த இன்வென்ஷனும் கிடையாது. இத்தனை இன்வென்ஷனை இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்றதெல்லாம் இட்ஸ் only come in 200 years. From the time God created the world to past 200 years there were no such inventions. அதே மாட்டு வண்டியில போய்க்கின்னு, அதே இயந்திரத்தில் அரைச்சிக்கின்னு, அதே விதைச்சிந்த சாப்பிட்டுக்கின்னு, ஜனங்க அதே இருட்டில் குடுக்க வெளுக்கு வச்சுன்னு அப்படியே தான் வாழ்ந்தாங்க. Even in England people live the same life. Maybe the transportation may be different, horse, donkey or cow, we don't know, ox, but they live the same life. What made so difference? Bible says in the end time the knowledge will increase. ஞானம் வளரும். ட்ரெயின் கண்டுபிடிச்சா, பிளேன் கண்டுபிடிச்சா, பிளேன்ல போய் இப்போ ஊரா பாம்பு போட கண்டுபிடிச்சா, 800 பேர் 900 பேர் ஒரு இடத்துல உட்காந்து 11,000 15,000 கிலோமீட்டர் தூரம் நான் ஸ்டாப்பா பறக்குது பிளேன். அறிவு பெருகும். ஹல்லேலூயா. கடைசி காலத்துல வியாதியும் பெருகும். ஒரு காலத்துல வரும் டைஃபாய்டு நிமோனியா தான் இருந்துச்சு. இன்னைக்கு வியாதிக்கே ஒரு டிக்ஷனரி இருக்குது. அப்பேற்பட்ட வியாதிங்க இருக்கு. வியாதிகள் பெருகும். ஹல்லேலூயா. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆகும், ஒரு மனுஷன் வந்து சமாதானத்தை உண்டாக்குவான், அவனை உலகமே ஏத்துக்கும். That time he is not a Jewish leader or he is not an Arab leader. He is the leader of the whole world. That's called the world order. That's called the world order. Hallelujah. அதுக்கு தான் பேரு world order. அந்த வேர்ல்ட் ஆர்டரை யார் போடுறான்னா அந்த நாட்கள்ல வருகிற ஒரு மனுஷன் தான் அதை போடுவான். அவனை எல்லாமே ஏத்துக்கும். இன்னைக்கு இதுக்காகத்தான் நான் சொல்றதெல்லாம் கதை இல்லைங்க, நீங்க அதை போய் பார்க்கணும். இல்லைன்னா என்னை நீங்க கேட்கலாம், ஃபோன் நம்பர் இருக்குது, என்னை எப்பனா கேட்கலாம். நான் கதை சொல்லிட்டு போறதுக்கு வரல, நான் எல்லாமே ப்ரூஃபோட சொல்லிட்டு போறேன். இந்த உலகம் இன்னைக்கு என்னத்துக்கு போயின்னு இருக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய தடை எதுன்னு சொன்னா, ஒரு பக்கம் ரிலிஜனும் ஒரு பக்கம் டெரரிசம். இன்னைக்கு பெரிய தடை. இன்னைக்கு வேர்ல்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த டெரரிசம் கண்ட்ரோல் பண்ணோம்னா காசை கண்ட்ரோல் பண்ணும். டெரரிசம் யார் கொடுக்கறது? பிசாசு கொடுக்கறான். ஜனங்களை சாவடி அழிவுன்றான். டெரரிசம்னா வெறும் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் இல்ல, கன் எடுத்து கொல்ற ஒவ்வொருவனும் டெரரிஸ்ட் தான். இன்னைக்கு நக்சலைட்ஸ்ன்ற ஒரு இடத்துல நக்சல்ஸ் போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமான ரெவல்யூஷனரி காரங்க தே டூ டெரரிசம், அவங்களுடைய கோல் அச்சீவ் பண்றதுக்காக. இது கடைசி காலத்துல பெருகுமா? இதுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலத்துல நோவாவின் நாட்களை போல இருக்கும். In the last days it will be like the days of Noah. Hallelujah. ஜீசஸ் சொல்றார், ஏன் நோவா காலத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு போய் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் படிக்கும் போது, கர்த்தர் பூமியை அழிப்பதற்கு முன்பதாக பார்க்கும்போது பூமி முழுக்க கொடுமையால் நிரப்பப்பட்டிருந்ததாம். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? When God saw the mankind, the earth was full of violence. God repented to make mankind. Why he has made mankind? தேவன் மனிதனை உண்டாக்கினோம் என்று மனஸ்தாபப்பட்டாராம். உலகம் முழுக்க கொடுமையால் நிரப்பப்பட்டிருந்தது. கொடுமை என்ற வார்த்தைக்கு இன்றைய இங்கிலீஷ்ல டெரரிசம் சொல்லலாம். உலகம் முழுக்க it is filled with violence. Hallelujah. வருகைக்கு ஒரு அடையாளம். It will filled with violence. We have to be careful. Deception, lawlessness, knowledge will grow. There will be peace in Israel and the full world is in violence. இதுல ஒரு மேஜர் அட்டெம்ப்ட் இன்னைக்கு உலகத்துல இந்த டெரரிசமை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன செய்யறாங்க, இந்த குளோபல் மார்க்கெட்டை பேலன்ஸ் பண்றதுக்கு உலகம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, they want to make whole world as one currency.
ஆமென். பணத்தை கண்ட்ரோல் பண்ணா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். So they want to make the whole world as single currency. அதுக்கு அரப்ஸ் ஒத்துக்கிறது இல்லை, பிரிட்டன் ஒத்துக்கிறது இல்லை. பிரிட்டன் யூரோப்ல ஒன்னா வேணுமா தான் இருக்கிறேன், ஏன்னா என் காசும் உன் காசும் வேற வேறையா கிட்டோன்றான். ஹல்லேலூயா. ஆனா யூரோப்ல இருக்கிற 13-14 நாடு ஒன்று சேர்ந்து நம்ம ஊரெல்லாம் ஒரே ஊர் தான், உன் ஊர்ல நான் வரலாம், என் ஊர்ல நீ வரலாம், நமக்கு எந்த பாஸ்போர்ட்டை வேணாம், எந்த வீசாவும் வேணாம், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் வேணாம், நீ என்கிட்ட வேலை செய்யலாம், நான் உன்கிட்ட வேலை செய்யலாம், we have no problem. நீ இங்க கல்யாணம் கட்டிக்கலாம், அவன் அங்க கல்யாணம் கட்டிக்கலாம், நீ இங்க வீடு வாங்கலாம், நீ அங்க வீடு வாங்கலாம், நம்மளுக்கு no problem, we are all one ன்னு சொல்லி இன்றைக்கு இத்தனை யூரோப்பியன் யூனியனா இன்னைக்கு ஒரு யூனியனா இருக்கு. Could you imagine this 25-30 years back? It is possible. France had their own territory, German had their own territory, Hitler want to capture France, Hitler want to capture Poland, Hitler want to capture Switzerland, Hitler want to capture London. He has so much wars and so much war programs only to capture it. But today what captured? Nothing like else. It's only the strategies. Hallelujah. பிசாசு ஈஸியா strategy work out பண்ணிட்டான். இத்தனை நாடோ இன்னைக்கு they become one nation, European Union. They have one president, they have one currency. Now they want the whole world to be one currency, and it should be ruled by one man. Amen. Hallelujah. உலகம் முழுக்க they want to rule the whole world, and they want to control the whole world with single currency, and it should be ruled by single man. It will come. Hallelujah. ஆனா கரன்சி எல்லாம் போயிடும். நீங்க நினைச்சுக்கிறீங்க யூரோலாம் இப்படி ஆயிடுக்குது விழுந்துடும், எதுவுமே விழாது, வளரும். Currency எல்லாமே போயிடும். What now there is planned, they are planning is they want to plan a cashless society. Cashless society. Hallelujah. நான் ஆச்சரியமா ஆயிடுச்சு. போன வாரம் இந்தியன் பேங்க் போயிருந்தேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு, நம்ம பேங்க். அங்க போனா நீங்க காசு கொண்டாந்து டெபாசிட் பண்ணனா 5 பவுண்ட் கொடுக்கணும்னா, ஏன் காசை கொடுக்கறதுக்கு நம்ம 5 பவுண்ட் கொடுக்கணும்னு கேட்டா கேஷ் ஹேண்ட்லிங் சார்ஜா. நம்ம காசை அவன் ஹேண்டில் பண்றதுக்கு ஃபைன் போடுறான். அதுக்கு பேர் என்னது? கேஷ் ஹேண்ட்லிங் சார்ஜ். உண்மை இல்லை, நீங்க போய் கேளுங்க நாளைக்கு காலையில. நம்ம காசை அவன் எண்ணி அவன் பேங்க்ல வச்சுக்கிறதுக்கு நீ 5 பவுண்ட் ஃபைன் கட்டுன்றான். He is charging us. It means it's not charging, it's fining us. It means indirectly what he is telling, handling cash is a crime, man. Better use your card. We want to control your money. If you have your cash in your handbag, I will not know how much you have. But if you have your cash in your card, I can know because I have your datas. Hallelujah. So internet is the finest invention for Satan to work in future. It can spread anything what they want. Amen. So இன்னைக்கு வருங்காலத்தில் என்ன ஆயிடும்னா, உங்களுக்கு சம்பளம் எல்லாமே பேங்க்குக்கு டைரக்டா வந்துடும். நீங்க கார்டை போட்டு காசு எடுக்கலாம், கார்டை விட்டுட்டு காசை போடலாம். இப்போ அந்த சிஸ்டம் வந்துடுச்சு. ஒரு காலத்தில் கார்டு கண்டுபிடிச்சப்போ வெறும் கார்டை தேய்ச்சிட்டு பொருள் வாங்கத்தான் முடியும். நீ வாபஸ் பண்ணனா அவன் காசு கொடுக்கணும்னா அவன் ஒரு 5 நாள் விட்டு அவன் கார்டில் காசு போடுவான். இப்போ அப்படி இல்லை. வில்கின்சன்ல எதனா போய் வாங்கினே, டியூ நீட் கேஷ் பேக்னு கேட்குறான். அதாவது நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற கேஷ் அவன் எடுத்து கொடுக்குறானா, அதுதான் அர்த்தம். உன் அக்கௌண்ட் அவ்வளோ ஃப்ளெக்சிபிள் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் நம்ம ஊர்லலாம் நம்ம ஊரில் அக்கௌண்ட்டில் பேங்க்கில் காசு இருந்தால் அவன் போய் செக்கு கொடுத்தவொடனே ஒரு டோக்கன் கொடுக்குவான். அந்த டோக்கன்லேயே நாய் சிம்பிள் இருக்கும், சிண்டிகேட் பேங்க்குது. நம்ம நாய் ஆட்டம் காத்துனுக்கணும். அவன் டோக்கன் நம்பர் 44ன்னுவான். அப்போ ஓடி போன பிறகு அந்த டோக்கன் கொடுத்தா அவன் காசை கொடுவான். 1/2 மணி நேரம் விட்டு காசு வாங்கின்னு வரணும். இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாமே கார்டு. கார்டில் என்ன ஆயிடுச்சு, நீ கார்டை விட்ட உடனே காசை எடுக்கலாம், நீ கார்டை விட்ட உடனே காசை போடலாம். யூ கேன் டீல் எவ்ரி திங் பை கார்டு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு கேமரா வச்சு கார்டை வேற கண்டுபிடிச்சிடுறாங்களாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி மாஸ்க் போட்ட மாதிரி கடைங்களெல்லாம் நீ பட்டன் அமுக்கிறதுக்கு ஒரு மாஸ்க் இருக்கும், அது உள்ள கையை விட்டு தான் அமுக்கணும், பார்த்துடுறாங்களாம். இப்போ அதை கூட க்ளோனிங் பண்ணி தே ஹாவ் another card. So what they are planning, they want something which is higher than that. Amen. One side card. ஒரு காலத்தில் இந்த ஊருக்கு வரத்துக்கு பாஸ்போர்ட் எல்லாம் தேவையே கிடையாது. There was a time, if you want to come to this nation, you need not to have any passport. You can just come like that. Amen. ஆனா சாலமன் அங்கிள் இங்க வரும்போது
பாஸ்போர்ட் அங்கேயே வீட்டில் கொண்டாந்து கையில் கொடுத்தாங்களாம். எங்கங்க பாஸ்போர்ட்டை, பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டே கொண்டாந்து வீட்டில் கையில் கொடுத்துட்டு நீங்கள் எங்கள் கண்ட்ரிக்கு வான்னு கூப்பிட்டாங்களாம். அது ஒரு பொற்காலம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு 4 மாசம் இருக்கிறன்றதுக்கு அப்ளை பண்ணிட்டு ஜனங்க படுற பாடு கொஞ்சம் நெஞ்ச கிடையாது. இது ஒரு பேய் காலம். ஹல்லேலூயா. ஏன்? காலங்கள் மாறுது. சிஸ்டம் இஸ் சேஞ்சிங். வை? எவ்ரி டேட்டா இஸ் இன் தேர் கம்ப்யூட்டர். எல்லாமே இப்போ என்ன பண்றான், இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னால உங்களை என்ன பண்றான், உங்க கையை அச்சு எடுத்து வச்சுக்கிறான். இப்ப கொடுக்குற பாஸ்போர்ட்ல என்ன இருக்குன்னு சொன்னா, they have a microchip. நல்லா கவனிங்க. இப்ப இருக்கிற பாஸ்போர்ட்ல என்ன இருக்கு? they have a radar, small radar, it has a microchip. so விடுங்க பரவாயில்ல. இப்ப இந்த மைக்ரோசிப் என்ன செய்யும், உங்களுக்கு வந்த உடனே இந்த மைக்ரோசிப் என்ன செய்யும், நீங்க எந்த ஊருக்கு போறீங்க, எந்த ஊருக்கு வரீங்க, எல்லாத்தையும் என்ன செய்யும், செக் பண்ணும். ஆமென். இந்த வாட்டி நான் ஊருக்கு வரும்போது ஒரு போர்டு போட்டுக்கிறேன் ஈத்ரோ ஏர்போர்ட்ல, உங்ககிட்ட இந்த வடிவமா இருக்கிற பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. இதை நீங்க வந்து நின்று செக்இன் பண்ணிட்டு போக தேவையில்ல, நீங்க அந்த கேட்ல டைரக்டா நடந்து போலான்றான். எப்படி க்ளோஸா வந்துட்டான். there is a monogram shown in Heathrow Airport. If you have this symbol in your passport, it means your passport is microchipped. You are under our trace, so that without check-in you can just walk in and walk out, no problem. Amen. Now they are inventing a microchip called a small chip, which is a size of a rice grain. ஒரு அரிசிக்குனா சின்னதா இருக்கிற ஒரு சின்ன மைக்ரோசிப்பை கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அந்த மைக்ரோசிப்ல கிட்டத்தட்ட 40 ல இருந்து 80 பேஜஸ் டாக்குமெண்ட்ஸ் லோட் பண்ணலாம். You can store from 40 to 80 pages of documents in that small microchip. In that microchip, if they are going to inject you through the hyper injection to your flesh, by your blood circulation, that will have life. By the heat of your body, it will operate. In that microchip, they have an antenna inside built in, and whichever the part of the world you travel, it has GPS system, global positioning system. It can trace you where you go and where you come. It can trace you. Hallelujah. They have found out this. Amen. Already they have attempted in America for some soldiers who are handling the specific guns. Obama has spent so much billions of rupees to implement this so that we can control the whole world's terrorism. Amen. Not also terrorism, you can control the whole world's finance system to avoid black money. எனக்கு சம்பளம் கரெக்டாக 1000 பவுண்ட் வந்து இறங்குச்சுன்னா என் அக்கௌண்ட்டில் 500 பவுண்டு செலவு பண்ணனா மிச்சம் 500 பவுண்ட் என் பேங்க்ல இருக்கணும். இவருக்கு 1000 ரூபாய் வந்துச்சுன்னா திடீர்னு இவர் அக்கௌண்ட்ல 1500 ரூபாய் காமிச்சிச்சுன்னா அது எங்கேருந்து வந்துச்சுன்னு அது காட்டும். அவர் யாருக்குன்னா செலவு பண்ணா அவர் எங்கேருந்து செலவு பண்ணாருன்னு காட்டும். ஏன்னா எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட இருக்கும். இது ஒரு கொடிய காலம். There is no transparency and there is no hidden things. Everything will be common. Amen. Hallelujah. So they have already invented a microchip. இந்த மைக்ரோசிப் வந்துட்ட பிறகு என்ன ஆகும்னா, அதில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், உங்களோட சேலரி, உங்கள் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், உங்கள் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ், உங்களுடைய பிள்ளைங்களது பயோடேட்டா, உங்களுடைய டேட்டா, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய எல்லா விதமான காரியமாக அதில் என்டர் பண்ணிங்க. உங்களுடைய டிஎல் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் எதுவுமே இன்னி தேவை, எதுவுமே எடுத்துன்னு போகுது. பர்ஸு பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க வண்டி தான் கம்மி ஆயிடுவாங்க. பர்ஸ் தேவையில்லை, டிரைவிங் லைசன்ஸ் தேவையில்லை, நத்திங். They will know everything about you if you just come and stand. This is the days we are heading to it. Amen. Hallelujah. இந்த மைக்ரோசிப்பை நீங்க உள்ள குத்திக்கினீங்கன்னா நீங்க யாரு, எங்க ஆராதிக்கிறீங்க, என்ன செய்றீங்க, எது உள்ள போறீங்க, எது உள்ள வரீங்க, எல்லாமே தெரியும். இந்த மைக்ரோசிப் காலமோ அந்த இஸ்ரேலுக்கு சமாதானம் உண்டாகிற காலமோ ஒரே காலமா இருக்கும். இதை கம்ப்ளீட்டா ஹேண்டில் பண்றவன் யாருன்னா அவன் தான் அந்தி கிறிஸ்து. ஹல்லேலூயா. இது ஏற்கனவே யோவான் ஸ்நானகன் பார்க்கும் போது அவர் தரிசனத்துல பார்க்கிறாரு. அவருக்கு இந்த மைக்ரோசிப்னா என்னன்னு தெரியாது.
அவர் 2000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வருதோ அதை பார்த்துட்டு அது எப்படி வடிவமா இருக்கோ அந்த வடிவத்தை எழுதியிருக்கிறாரு. ஆவியானவர் ஒத்தாசையில நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்களை தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாது என்றும் செய்தது. There will be a rule. Without this you cannot buy, you cannot sell, you can't do anything. See where it is going to be. It caused both small and great, rich and poor, free and bond to receive the mark in their right hands or in their foreheads. In America, they tried in the left hand. The expert says, since your heart is left side, your veins go there. If that chip breaks, it will cause instant death because it has some poison chemical which produce the chip to run. So the ideal place is your right hand and your forehead. So when you go to இப்போவே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் டாக்டருங்க கீர்னா தான் அது தெரிக்குது. நோயாளிக்கிட்ட என்ன திருடின்னு வந்துட போகிறோம், திருடின்னு வந்துட போகிறோம். இல்லைன்னா அது உள்ளேருந்து ஃபோன் பண்ணால் அந்த அம்மா தெரிந்தால் தான் இது தெரிக்குது. முன்ன ஆக்சஸ் யார் உள்ளே வரோம் யார் வெளியே போகிறோம் everything will be revealed. So it will be in the right hand, it will be in the forehead. What is going to be? 3 things. Here is a wisdom. Let him that hath understanding count the number of the beast, for it is the number of a man, or that 666. It's 666. Tamil la vasinga. 18 மாஸ்டர். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. Hallelujah. And the மிருகத்துடைய இலக்கம் 666. The number of the beast will be 666. And Bible says, here is a wisdom, let that hath understanding count the number. It won't be revealing, you have to count it, you have to calculate the number. Hallelujah. அது டைரக்டா 6 தலையில போட்டுக்கின்னு 6 கையில குத்தின்னு வருவான்றதுக்கு பிசாஸ் ஒண்ணு கேன கிடையாது. எங்கேயுமே பிசாஸ் பைபிள்ல அவன் என்னன்னு எழுதியில முட்டாளோ கேனன்னு எழுதி கிடையாது. பிசாஸ் யாரு? தந்திரமானவன். அல்லேலூயா. அவன் அந்த நம்பரை போடுவான். நீ கால்குலேட் பண்ணாதான் அந்த 666 தெரியும். கால்குலேட் பண்ணலன்னா தெரியாது. Only the man who has a wisdom will calculate the number. Only then you will know it is 666 or not. There are going to be 3 categories. In verse 14, verse 15, and he had power to give life unto the image of the beast, that both should speak, and they caused both small. Verse 14 வாசிங்க சிஸ்டர் தமிழ்ல. மிருகத்தின் முன்பாக
அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது பாருங்க, அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கமாவது மூணுல எதனா ஒன்னு இருக்கலாம். there will be 3 choice. எப்படின்னா எடுத்துக்கலாம் நீங்க. sometimes it won't be 666, sometimes it will be only name. அதன் நாமத்தையாவது இல்லனா அது மார்க் இருக்கும். India in the sometimes it will be a name or sometimes it will be a mark. Mark na இந்த காலத்து ஆக்சென்ட்ல சொல்லலாமா என்னன்னு? brand. It will be a brand. Today everything we need brand, you know. To buy a shoes we will ask what brand it is. To buy a winter cap we will see what brand it is. Even to carry a school bag people want brand. Adidas இல்லைன்னா ரேபாக்கா இல்லை இப்போ வேற கூட வருது டிஃப்ரெண்ட் பேக் அதெல்லாம் வருது. ஸோ பிராண்ட் இப்போல்லாம் பிராண்டு தான். ஒரு ஷர்ட் வாங்கினா பிராண்ட். என்ன பிராண்டுங்க? அந்த காலத்தில் துணி தொட்டு பார்க்கோங்க, நல்லா கெட்டியாக இருக்கா, நல்லா திக்காக இருக்கான்னு. இப்போ அப்படி இல்லை, பேர் என்ன பிராண்ட். அது பங்களாதேஷில் செஞ்சாலும் பாகிஸ்தானில் செஞ்சாலும் இந்தியாவில் செஞ்சாலும் அதை பற்றி கவலை கிடையாது. ஷூ என்னாவும் ஆம்பூரில் தான் ஆகுது ஷூஸ். ஆனால் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ் பிராண்டை பார்த்தா வாங்க. ஆம்பூர் ஷூ நான் வாங்குறான், ஆம்பூரில் இருக்கிறவன் தான் ஷூ தைக்கிறான். ஆம்பூரில் இருக்கிற ஆடு தான் கொல்லப்பட்ட அந்த தோல்லேருந்து தான் வருது ஷூஸ் இங்கே. ஆனால் இது ஆம்பூர் ஷூவா நான் பார்க்குறேன். நம்ம மார்க்ஸ்துங்க. we go by brand. The last days people will be for brand. Satan is telling, are you going to be branded for me or are you going to be branded for Jesus? Amen. Hallelujah. நீ யாருக்காக வாழ்கிறாய்? எனக்காக வாழ்கிறாயா, இயேசுக்காக வாழ்கிறாயா? ஹல்லேலூயா. கடைசி காலத்துல பிசாசு பேரை முத்திரைய அவருடைய நாமத்தை நமக்குள்ள சொருவப்பாக்குவான். அதாவது இந்த மைக்ரோ சிப்பை பண்றவங்க யாருன்னா 3 கம்பெனி செய்வாங்க. இப்போ ஏற்கனவே தோஷிபா பண்ணின்னு இருக்கிறான். யாருன்னா 3 கம்பெனி செய்வாங்க. ஒருத்தன் வெறும் நம்பர் செய்வான், ஒருத்தன் பேரை செய்வான், ஒருத்தன் பிராண்டை செய்வான். எதுனா நீ வாங்கி போட்டுக்கலாம், அது வேலை செய்யும். மொபைல் ஃபோனில் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் இருக்குது. நீ ஆரஞ்சில்னா வாங்கிக்க, 3 மொபைல்னா வாங்கிக்க, இல்லைனா வோடாஃபோன்னா வாங்கிக்க. ஆனால் என்ன பேசணும்? அன்றைக்கி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கார்டு வாங்குகிறோம், பாக்லேஸ் கார்டு வாங்குகிறோம், HSBC கார்டு வாங்குகிறோம், நார்த் வெஸ்ட் கார்டு வாங்குகிறோம். அன்றைக்கி உங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்பரை நான் வாங்கிக்கோங்க, பிசாஸ்து இலக்கத்தை நான் வாங்கிக்கோங்க, இல்லைனா பிசாஸ்து நாமத்தை நான் வாங்கிக்கோங்க. எதுனா வாங்கிக்கோங்க. இட் வில் ஒர்க் the last days. Amen. Everything will be controlled by satellite, where you go and where you come, without giving, without buying, without the microchip. You can't buy, you can't sell, you can't do anything. It will be totally controlled by Antichrist. 666. This is the last days we are going to head. Where are we standing? நீங்கள் நினச்சிக்கலாம் இப்போ வச்சுருக்கிற கார்டெல்லாம் என்ன 666 இல்லைங்க. 666 அவ்வளோ ஈஸியாக நீங்கள் பெற்றுக்க முடியாது. 666 பெற்றுக்கணும்னா நீங்கள் இயேசுவை மறுதளிக்கணும். அல்லேலூயா. இயேசுவை மறுதளித்து நீங்கள் பிசாசை ஏற்றுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த 666 கொடுக்க முடியும். அப்போ நீ ஒரு டோட்டல் டிக்ளரேஷனில் தான் 666 வாங்குறே தவிர நீ ஆர்டினரியாக வாங்கலை. அல்லேலூயா. அன்னைக்கு நம்ம எதுக்கு நிற்கிறோம்? ஏசப்பாக்கு நிற்கிறோமா, இல்லை நம்ம கம்ஃபர்ட்காக 666 வாங்கிக்கிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியம். கடைசியாக ஒரு வசனத்தை படித்து முடிச்சிடுறேன். 14 அதிகாரம் 1 வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். ஹல்லேலூயா. உன்னுடைய நெற்றியில நாமங்கள் எழுதப்பட்டிருக்கான். பிசாசு நாமமா, கர்த்தருடைய நாமமா?
1,40,000 பேருடைய நாமம் எழுதப்பட்டுக்குதான். அவ்வளோ பேர். கொஞ்சம் பேர் வந்து பைபிள் சரியாக படிக்காத கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டோட்டலாக 1,40,000 பேர் தான் நம்ம பரலோகத்துக்கு போகிறதுன்னு ஏற்கனவே எழுதிட்டு இருக்குது பைபிளில். நம்மலாம் என்னத்துக்கு நம்ம ரட்சிக்கப்படணும், நம்மளாம் என்னத்துக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு இன்னைக்கு ஜோவா விட்னஸ் இன்னும் பல காரணங்கள்லாம் இதை தான் செய்வாங்க. அவங்க 1,40,000 பேர் ஆதியில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க 5-6 லட்சம் ஆகிட்டுக்கிறாங்க அவங்களே. அதனால இப்போ அதுலேருந்து விட்டுட்டாங்க. அவங்க 1,40,000 வரை யூத கோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு போன பிறகு இந்த 7 வருஷம் என்ன ஆகும்னு சொன்னா, 3 வருஷம் அந்த எல்லாத்துக்கும் அந்த அந்தி கிறிஸ்து சமாதானத்தை கொண்டு வருவான். நல்லா 7 வருஷம் அக்ரிமெண்ட். 3 வருஷத்துல என்ன செய்வான், அந்த சமாதானத்தை முடிச்சுட்டு அந்த யூத தேவாலயம் கட்டப்படும். அந்த இடத்துல நான் தான் கடவுள்னு உட்காந்துடுவான். இந்த மிருகம் ஏற்கனவே நொறுக்கப்பட்டு உயிர் போயிருக்கிற மிருகம் மறுபடியும் உயிர் கொடுக்கப்பட்டது. அந்த மிருகம் யாருன்னா, ஏற்கனவே நான் தான் கடவுள்னு ஆலயத்தில் உட்கார்ந்து போப்புடைய பேர் பார்த்தீங்கன்னா லார்ட் காட் த போப்புன்னு இருக்கும். அவர் தான் இயேசுடைய நாமத்தை எடுத்துன்னு உட்கார்ந்தாரு. இப்போ அந்த கத்தோலிக்க மதமே இல்லாத ஆகிப்போச்சு. அதாவது மதம் இல்லைன்னு இல்லை, அவங்களுடைய அந்த அந்த ஆதிக்கம் இல்லாத ஆகிப்போச்சு. இப்போ சுவிசேஷம் எங்க பாரு அறிவிக்குது. மறுபடியுமா உயிர் கொடுக்கப்பட்ட ஒரு அந்தி கிறிஸ்துவ கர்த்தர் சொல்றாரு, பிசாசு எழுப்ப போறானா. அந்த அந்தி கிறிஸ்து மறுபடியுமா நான் தான் கடவுளின் உலகத்துக்கே உட்காருவான். அப்போ யூதருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் இயேசுக்காக வாழ்ந்து இயேசுவை மேசியான்னு கூப்பிடுவாங்க. ரத்த சாட்சியா மறிப்பாங்க. அவங்க தான் 1,40,000 பேர். ஹல்லேலூயா. ஜெபிப்போமாக. தொடர்ந்து நான் வாரம் எடுக்கிறாங்க. பைபிள் ஸ்டடிக்கு வந்தீங்கன்னா அது முழுசா படிக்கலாம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில தகப்பனே எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வருகையை பற்றியும் அந்தி கிறிஸ்துவை பற்றியும் மறுபடியும் உம்முடைய வல்லமை பற்றி கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு தேவ வல்லமையோடு கடந்து போக, அபிஷேகத்தோடு கடந்து போக உம்முடைய கிருபையும் பலமும் சமாதானமும் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துமாறு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். Hallelujah. Praise God.